டிவிக்கு இளைஞரோடு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்னா இது ஒரு எழுச்சி இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். மிகப்பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி திமுக. அவங்க கிட்ட மாணவர் அணி இல்லையா? அவங்களே போராட்டத்தில் குதிக்கல. இல்லங்க, அனுமதி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, எங்க இப்ப நாம் தமிழர் இன்னைக்கு எழும்பூர்ல வந்துட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. நீங்க அனுமதி கேட்டீங்களா? அப்ப ஏன் திமுக களத்துல வரல? ஏன் உதயநிதி அவர்கள் வந்துட்டு சிபி அலுவலகத்துக்கு போய் போராட்டத்துக்கு நானும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல? திமுக ஸ்டாலின் அவர்கள் ஏன் போகல? முதலமைச்சர் மட்டும் கேள்வி கேட்கறீங்க. அதுக்காக தான் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா, செருப்புல சாணி இருக்கு பாத்தீங்களா, சாணி அதை முக்கி பலார் நடிச்ச மாதிரி இருக்கு. சாணி இல்லை, அதுக்கு பல வேற ஏதாவது முக்கி பலார் நடிச்ச மாதிரி இருக்குது. இது யாரா புது ஜோக்கர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளு. இவர் ஏதோ இந்த பெரிய புளுத்தி மாதிரி அப்பப்போ பேசுவார்ல, அவரு தான். சரி, ஓகே, நான் கூட கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களான்னு ஃபயர் விடலாம்னு நினைச்சேன். விடுறதுக்கு முன்னாடி தலைவன் பார்த்தீங்கன்னா கொத்தடிமையா இருந்திருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி இருந்து கொத்தடிமையாவா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். இப்போதாங்க புரியுது யாரு கொத்தடிமையா இருக்கிறா அப்படின்ட்டு. சரி, புது கொத்தடிமைகள்லாம் பிறந்து வந்து இந்த கொத்தடிமை இது ஏற்கனவே பல அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்குது. நம்மளும் கொஞ்சம் மிதிச்சு விட்டுருவோம். சக்தின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப நீங்க புனித சக்தின்னு சொல்லி ப்ரோமோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களை அதுக்கான சாம்பிள் எதுவுமே தெரியலையே. அதோட அப்ப நீங்க தீய சக்தி தான். புரியல. இல்ல, அப்ப நீங்க தீய சக்தி தான். சரிங்க, நான் ஒத்துக்கிறேங்க, நாங்க தீய சக்தி தாங்க. அதை வச்சு சொல்லி வந்து நீங்க என்ன பண்றீங்க? இனிமேல் பேசவே அவங்க தீய சக்தி. இப்ப நீங்க பண்றதான் சார் தப்பு. அவங்க தீய சக்தின்னு ஒத்துக்கிட்டாங்க. சொல்றேன். ஐயா அறிவாலய கொத்தடிமைகளே, ஐயா அறிவாலய தலைவர்களே, ஐயா அறிவாலய எல்லாம் சேர்ந்த தலைவர்களேன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், எல்லா டிபேட்டுக்கும் இவர் அனுப்புனீங்கன்னா அவங்களோட உண்மை முகம் வெளிச்சம் வெளியே தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா ஒத்துக்கிட்டான் தீய சக்தி? ஆமாம், நான் தீய சக்தி தாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறான். அப்போ நீ ஒத்துக்கிட்டால, நீ தீய சக்தின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்டால, அப்போ அதுவே போதுங்க, மன நிம்மதியாக இருக்குங்க. தீய சக்தின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்க போகிறாங்க, பார்த்து உஷாராக இருங்க. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இவனை உள்ளே விட்டீங்க, இவன் எல்லா இதுலேயும் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புட்டுன்னு வைக்கிறான். தீய சக்தி, ஆமாம் தீய சக்தி. கொள்ளையடிச்சிங்களா? ஆமாம் கொள்ளையடிச்சோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பாரு போல. அதே மாதிரி நான் 43 கரூரில் இறந்தாங்களா, அதுக்கெல்லாம் யாரு காரணம்? நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லிடுறாரு போல. அது யார் பண்ணாலும் நமக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பட் இவர்கிட்ட கேட்டால் அது அப்படி ஆமாங்க நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட வாழ்க்கையே கேள்விக்குரிய வாழ்க்கை இல்லைங்க, டிஎம்கேவோட அரசியல் அந்த இதுவே முடிச்சு விட்டுருவார் போல. சரி, எனக்கு தெரிஞ்சு எல்லா டிபேட்டுக்கும் அண்ணனையே அனுப்புங்க, அருணோதயம் அண்ணனையே அனுப்புங்க. அனுப்பி பல செருப்படிகளும் சாரி பல இதையும் சொல்லுவார், சொல்லி நிறைய இது வெளியே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்டால் பின்னாடி வாழ தெரியுதுன்னு சொல்லுவானே, நம்ம இப்படிலாம் கேட்டால் நல்லது கேட்டால் யாருக்குங்க பிடிக்கும்? நல்லது சொன்னால் மக்களுக்கு இல்லைங்க. சில கொத்தடிமைகளுக்கு பிடிக்காது. கடைசி வரைக்கும் நாங்கள் கொத்தடிமையாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. இது ஒரு புது வரவு கொத்தடிமை. நல்லா செக் பண்ணுங்க, பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு உள்ள தான் கூட்டு வந்தீங்களா, இது ஏதோ ஸ்லீப்பர் செல் வேலை பார்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, கரெக்டாக இருந்துக்குங்க, இல்லைன்னா உங்களை முடிச்சு விட்டுருவாங்க. 100க்காக வரவில்லை, 200க்காக வரவில்லை, 234க்காகவும் வந்திருக்கிறோம். அதுதான் மீண்டும் வருவோம். 200 அல்ல எங்கள் இலக்கு, எங்கள் தேவை 200 அல்ல, எங்கள் தேவை 234. இப்போ இது அண்டா என்ன சொல்லுதுன்னா, 234 தொகுதி இருக்குது, அதுக்காக வாய்க்கிலேயே கத்துறோம், அதனால கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போட்டு 234 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுது. ஏன்னா நீ அவ்வளோ கேட்குறா? அவளாம் கேட்காதானே, 250 கேளுண்ணே, ரவுண்டாக பண்ணிக்கலாம்ல. இல்லைன்னா 234 இப்போல்லாம் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 235 வாங்கு, எதனால ரவுண்டாக போட்டு வாங்குங்க. என்னன்னா இது உங்களுக்கெல்லாம் சொல்லியானே கொடுக்கணும். 200 மேலே கொடுக்க மாட்டாங்கண்ணே. நீ எவ்வளோ கூவுனாலும் அவ்வளோதானே கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கானே. நீ என்ன தான் கூவு, உனக்கு 200 தானே. ஆனால் நீ என்ன தான் நீங்கள் இங்கே என்னமோ கூவுனாலும் 200லாம் பெறுறது கஷ்டண்ணே. எதில் தொகுதியில் கூட நீங்கள் பெற மாட்டீங்க, இருக்கிறதும் குறைய போகுது. ஏன்னா நீங்கள் அத்தனையும் ஜோக்கர்ஸாக போட்டு விளாண்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு கூட்டத்தில் 13 பேர், அதாவது சீட்டில் தான் 13 பேர் இருக்கிறாங்க, 13 சீட் இருக்குது. அந்த சீட்டில் ஒரு 2-3 ஜோக்கர் இருக்குன்னா பரவாயில்ல. 13 ஜோக்கராக இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? உட்காந்துக்கிறேன். ஒருத்தன் நேரம் வந்தான், குச்சி இஷ்டம் அப்படிவான்னு கேட்டான். நாங்க மத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், நாங்க தப்புறது இல்லைன்னு. கொடுத்துட்டாரு பத்தியா எங்க ஆளுன்னா. டேய், கவர்னர் 4 நாள் கொடுத்தாரு இல்ல, அதுதான் பெரிய ஐஸ். யூட்டன் போட்டு நாங்க இப்ப கொடுத்துக்கிறோம்ல 10 ஐஸ், அத சப்பனா தான் நீ சிஎம் செத்து சொல்லணும். நாடும் நாட்டு மக்களும் செத்து போகட்டும் போ. கவர்னர் குச்சேசி கொடுத்தது இல்லைன்னா அவங்க குச்சேசி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டு, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வாயை திறந்து குச்சேசை சொருவிட்டாங்க போல உங்களுக்கு. அதான் இந்த வாய் இப்படி பேசிட்டு இருக்குது. ஏன்டா இந்த வாய்க்கு தானே அடிச்சு ஓட விட்டு இப்போ ஒரு 5 வருஷமா உங்களை கூப்பில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கம்முன்னு பொத்திக்கிட்டு இங்கே என்ன டிவிக்கு அரசு ஏதாவது தப்பாக செஞ்சாங்கன்னா அதை எடுத்து பேசுங்க, இது தப்புப்பா இது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுங்க. அதை விட்டுட்டு நீ இன்னும் உட்காந்து டபுள் மீனிங் தான் பேசுவா அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மொத்த டிஎம்கேவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் வாயை திறந்து வாயில் நல்ல பெரிய குச்சைஸாக தூக்கி சொருவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ.
அதாவது எங்களுக்கு என்னதான் 4 நாளாக குச்சி சக்தி சொருவினாலும் அவரை சிஎம் ஆக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் அலையை விட்டாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? குச்சியை தான் சொல்லிவிட்டாங்க. ஏண்டா என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டியாடா, தான் தட்டில் என்னடா இருக்குது? சோறு தானே இருக்குது. சோறுக்கு பொருளாக இதான் சொல்லிட போகிறேன். மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உனக்கு சொல்லவாது வேணும், நீ ஏற்கனவே ஆபாச கிருஷ்ணமூர்த்தி தான். அப்படிப்பட்டவனுக்கு என்னத்தை சொன்னாலும் உன் வாயில் அதான் வருதும். ஏன்டா நீலாம் ஏதாவது படங்கடா நடிக்க போனியாடா? ஏதாவது வேறு ஏதாவது படங்கடா நடிக்க போனியா? வாயில் வர்றதெல்லாம் ஆபாச வார்த்தையாக தான் இருக்குது, ஆபாசமாக தான் பேசுகிறா. இல்லைன்னா வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறாடா நீ? வேறு ஏதாவது தொழில் பண்ணவனுக்கு அந்த மாதிரி அதுலேயே ஊறி போனவன் மட்டும்தான் அந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளும் இந்த மாதிரி கேவலமாக அங்கங்கே வச்சு பேச முடியும். உனக்கு மட்டும் தான் ஜாயிண்ட் போட்டு பேச முடியும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா. நீ பேசுகிறதெல்லாம் உனக்கே ரிவீட் அடிக்குன்னு தெரிய மாட்டேங்கடா. என்னடா ஏதாவது சொல்லிட போகிறேன்டா, கேவலமாக இருக்குடா நீ பேசுகிறதெல்லாம். கையில் கிடச்சான்னு வச்சுக்க 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு விடணும் ஒன்றெல்லாம். திமுக தோக்கலைங்க, நாங்க மீண்டு வருவோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, 75 வருஷ பாரம்பரியம். நாங்க எவ்வளவோ அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டு வர்றதுதான் எங்க சரித்திரமே தவிர நாங்க விழுவுறது எங்க சரித்திரம் கிடையாது. திமுக காரெல்லாம் சாதாரணமா வரலைங்க. ஒவ்வொரு அடி மிதி உத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க என்ன அடிச்சாலும் என்ன துப்புனாலும் நீங்க என்ன பேசினாலும் சரி, எங்களுக்கு இருக்க பெரிய பலமே எங்களோட உடன்பிறப்புகள் தான். அக்கா ஜூலி அக்கா, நீங்க எத்தனை வருஷமா டிஎம்கேல இருக்கிறீங்க? இல்ல கேட்குறேன், அறிவாளர் கக்கூஸ் எத்தனை நாளாக கழுவ போயிருக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக தான் போன மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் இருந்து அவங்கள டிஎம்கேல பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இருந்தாங்களாம். பட் நீங்கள் எத்தனை நாள் அந்த டிஎம்கே ஜென்சியில் இருக்கிறீங்க? எத்தனை நாள் இந்த டிஎம்கேல என்ன பண்ணீங்க? டிஎம்கேக்கு தோத்ததுக்கு முக்கிய காரணமே நீ தான்க்கா. வாடா பார்த்துக்கலான்னு சொல்கிறா. இப்போ வாடா பார்த்துக்கலான்னு சொல்லுக்கா. நீ சொல்லி தான் பாராங்க்கா, தூக்கிடுவாங்கக்கா. கிட்னி திருட்டு விளக்கெல்லாம் எதோ நடந்துட்டு இருக்காம அதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்கக்கா. அது நடந்துச்சா இல்லையான்னு தெரில. டிஎம்கே சாதாரணமாக வந்ததில்லை. ஆமாம், சாதாரணமாக வந்ததில்லை. நான் சொல்லட்டுமா டிஎம்கே எப்படி வந்ததுன்ட்டு? நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க, ஒழிக்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அங்கே சென்ட்ரலில் ஆட்சி வரும்னு நினச்சோம், முடிக்க முடியல, நீட் ரகசியம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ சென்ட்ரலில் இருக்க கட்சி 2 கட்சியுமே உங்கள் கூட கிடையாது, என்ன பிஜேபி கூட கூட்டணி வச்சா தான் உண்டு. அப்போது எப்படி நீட்டை ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க? ஒழிக்க மாட்டீங்க. ஃபுல்லாக வாய் சர்வாலு. வேங்க வெயில் பிரச்சனைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பதில் கிடையாது. இப்படி பல விதமாக ரிசல்ட் அடிக்கிட்டே போகலாம். பால் விலை இப்போ ஏகப்பட்ட சொல்லுவாங்க. கல்குவாரிலாம் பாதி மலையை காணும் தேடிட்டு இருக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கத்தில். எங்கே போச்சுன்னே தெரில இருக்கிற கல்லுகளெல்லாம். அப்போல்லாம் வாய் திறக்காத அக்கா டிஎம்கே சும்மா சாதாரணமாக வந்ததில்லை. அடிபட்டு மிதிப்பட்டு வரல, அடுத்தவனை அடித்து மிதித்து தான் நீங்கள் மேலே வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. இது மட்டுமா நடந்திருக்கு? பண்டைய காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்களில் நம்மளோட ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்களை எவ்வளோ இழிவாக நம்ம கலைஞர் அவர்கள் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். கலைஞர் இல்லை, அவர் பேர் கருணாநிதி தானே. அவர் எவ்வளோ இழிவாக பேசினாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். யார் யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். பேசணுன்னா இந்த டிஎம்கே என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே அண்ணாதுரைக்கு அப்புறம் டிஎம்கே என்னாச்சுன்னு தெரியும். காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸ் என்னாச்சுன்னு தெரியும். இங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இங்கே என்னாச்சுன்னு தெரியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு உண்டுக்கா. அதனால் பழசெல்லாம் தோண்டி எடுத்து அவ்வளோ வாடை அடிக்கும்க்கா. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் இறங்க வேணாம். இறங்கினா நாங்களும் இறங்கி அடிக்கிற லெவலுக்கு ஆக்கப்படுவீங்களோன்னு தோணுது. மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய அவர் ஓடிட்டாரு. அவர் பேச மாட்டார். அவருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் கிடையாது. அவர் என்ன நாளைக்கு போய் மனப்பாடம் பண்ணிட்டு கேட்டால் சொல்லிடுவார். அவர் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு படிக்கிறாருங்க. அவர் ஆல்ரெடி 2 3 நாள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு படிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். பேசினா அப்படி பேசினவர் அவர் தன்னால் பேசினா பரவாயில்ல. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு அவரே ஸ்கிரிப்ட் பேப்பரை தாங்க படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு இவர் பார்த்து படிப்பார். அதனால் அண்ணன் நாளைக்கே தெளிவாக உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு ஒன்று ப்ரெஸ்ஸாக பார்ப்பார். இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதிட்டு பேசுவார். இல்லைன்னா ட்விட்டரில் ஒரு ட்விட்டு ஒன்று போட்டு விட்ருவார். இல்லைன்னா அடுத்த சட்டமன்றத்தில் வெளியே ஓடிடுவார். ஏதாவது ஒன்று ஓடும், எப்படினாலும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஓடுன்னு ஓட வேண்டியது தான். அதனால தான் சீமான் அவர்களை உள்ளே இறக்கி விட்டு, ஏன்னா டிஎம்கேல இருக்க எதிர்கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் பேசுறதுக்கு வக்கில்ல போல, யாருக்குமே பேசுறதுக்கு வராது போல வாய். ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு வாய் வரல போல. அதனால சீமான் அவர்களை உள்ளே இறக்கி விட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம். ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் டம்மியாடா, எதிர்கட்சி தலைவர் டம்மியா, எடப்பாடி பழனிசாமி டம்மியா, உள்ள இருக்க அத்தனை பேரும் டம்மியா, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. இவங்க போய் பெருசாக இது பேசுகிறானுங்க, ஏதோ எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க. சீமான் அவர்கள் அத்தனை பேர் இங்கே அவருக்கு டஃப் கொடுக்க முடியல. அதனால் சீமான் அவர்கள் உள்ளே இறக்கி விட்டோன்னா ஒரு கொஸ்டினுக்கு அவர் விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவரை உள்ளே இறக்குறாங்க. அதனால தான் பொது தொகுதியில் நிற்க விட்டு ஜெயிக்க வச்சு உள்ளே கூட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் ஓட தான் போகிறீங்க. சீமானவர்கள் உள்ளே வந்து கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்க. இங்கே ஒரு பரவல் ஒன்று போயிட்டு இருக்குது. என்னென்னா டிஎம்கே, பிஜேபி, நடுவில் என்டிகே, இந்த 2-3 கட்சிகளும் வருது. அதனால தான் அந்த கொள்கை கோட்பாடெலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தென்பட்டு இருக்குது. இது மேபி கொஞ்சம் நாளாக கன்ஃபார்ம் ஆகலாம். அது வந்து லாங் லைஃபுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மேபி அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து இப்போ இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் வாய்ப்பு இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து டிஎம்கே மெஜாரிட்டி காட்டியே ஆகணும். அவங்க வந்து விஜய்க்கு எதிராக தான் மக்கள் இருக்காங்கன்னு காட்டணுன்னா அவங்க ஜெயிக்கணும். மேக்ஸிமம் மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிக்கணும். அப்படின்னா தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் ஜெயிக்கணும். அப்போது என்ன பண்ண போகிறாங்க, யார் கூட கூட்டணி இருக்க போகிறாங்க, ஏன்னா இங்கே பிஜேபி கூட இருப்பாங்களான்னு தெரியாது. 2 தனித்து விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பிஜேபியே எதிர்த்தவங்க அதிகமாக எதிர்த்தது டிஎம்கே. இப்போ பிஜேபியும் தனித்து தான் இருக்குது, இங்கேயும் தனித்து தான் இருக்குது. அவங்க வச்சா ஒன்று ஏடிஎம்கே கூட தான் வைக்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு லெவலில் இருக்குது. காங்கிரஸ் டிவிகே பக்கம் போயிடுச்சு. அப்போ இவங்க யார் கூட இருப்பாங்க? அப்போ இவங்க ஜெயிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐயுஎம்எல் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே வந்து அங்கே போயிடுச்சு. சிறுபான்மை ஓட்டுலாம் அங்கே விஜய் பக்கம் போகிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்களையும் சிறுபான்மை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு வருது, அதனால் அந்த பாதி ஓட்டு அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்க்கலாம். காலம் பதில் சொல்லும். ஒரு ஆள் சொன்னார், அவர் சொன்ன மாதிரி காலம் எப்படி பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தவங்க லாஸ்ட் வரைக்கும் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே நமக்கு ஒரு தம்ஸ் அப் வேண்டாம், ஒரு ஹார்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட வீடியோ வரும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏன்னா சாப்பிடாம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்.